முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேளாண்மை துறையில் நிறைவேற்றி வரும் பல்வேறு மகத்தான திட்டங்களால் வேளாண் உற்பத்தி அதிகரித்து அதற்கான மத்திய அரசு விருதை தமிழக அரசு பெற்றுள்ளதாக சட்டப்பேரவையில் நேற்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு சிறப்பான திட்டங்களால் வேளாண் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் இதற்கு அடையாளமாக கிருஷி கர்மான் விருதை தமிழக அரசு 2 முறை தொடர்ந்து பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் சட்டப்பேரவையில் நேற்று தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழகம்தான் வேளாண்மையிலே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதற்கு மத்திய அரசினுடைய கிருஷ்மா கர்மா விருதினை தொடர்ந்து 2 ஆண்டுகள் பெற்ற முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் 1,91,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லாமல் அரிசியை கொடுத்து அனைவருக்குமான உணவு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். மற்ற மாநிலத்தில எல்லாம் குறிப்பிட்ட பேருக்கு தான் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் அமல்ல இருக்கு. நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம். சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழே தோரம் பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழே உளுத்தம் பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழே பாம் ஆயில் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்கிறேன். மத்திய அரசு வழங்கிக் கொண்டிருந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்திற்கு மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுது சிறப்பு பொது விநியோக திட்டத்திற்கு மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். அந்த மானியத்தையும் இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.